அல்லாஹு அக்பர். யார் சொல்றது? அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் தஆலா ஏன்டா இவனை படைச்சேன்? இவனை போய் படைச்சிட்டோமே. சொர்க்கம் வராத வரைக்கும் விடமாட்டோம். அப்ப துனியாவை தேடக்கூடிய பேராசைக்காரர்கள் துனியாவையே கொடுத்தாலும் இந்த பூமி தாங்க இருக்கு, அந்த நிலா கிடைக்கலங்க இன்னும். யாரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள். யாரும் இதுவரைக்கும் இல்லை. உலமாக்கள், ஷேகுமார்கள் யாரும் இதுவரைக்கும் இல்லை. தீனுடைய சேவை தானே செய்றோம். சாபத்திற்குரியது. எங்க பார்த்தாலும் பைத்துல் மால் ஆரம்பிங்க, எங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஆரம்பிங்க. அது மாதிரி தான் இல்மிலும் எப்படி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்ப நம்மள்ட்ட என்ன சரக்கு இருக்கும்? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன மரியாதை? திக்ருல்லாஹி வமா வாலா, அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியதையும் தவிர. இன்னும் ஒரு வீடு கட்டிட்டா நான் என்ன ஆயிடுவேன்? துனியா ஆசையெல்லாம் விட்டுருவேன், ஒரு ராகத்தை ஆயிடுவேன். அதுக்கு பிறகு அல்லாஹ் வணங்கிட்டு அப்புறம் தீனு அல்லாஹ் ரசூல் தீனு நான் பாட்டுக்கு இருந்துருவேன் அப்படின்னு. ஆனா முடியாதுன்றாங்க ரசூல். இல்ல மௌத்தாகி கபூர்ல வச்சா முடியும் அப்படி சொல்லலை. என்னமோ அல்லாஹ் அடைஞ்சிரும், அல்லாஹ் வரப்போறான்றீங்களே, என்ன ஆதாரம்? எங்க இருக்குது ஆதாரம்? யார் சொல்லி? ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. இவங்க என்னது? ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ரசூல்லா சொல்றாங்க அடங்காது. உங்களுக்கு துனியாவுடைய பேராசை தானே இருக்குது. மக்களுக்கு என்னது? இதெல்லாம் சம்பாதிக்கணுங்க, நல்லா படிக்கணுங்க, நல்ல பெரிய பெரிய பட்டமா வாங்கணுங்க. இதுதான் என்னது தீன்? இதுதான் சும்மா பயான். நாம அவங்கள சொல்லணும் துனியாவை வேணாங்க, துனியா விடுங்க, துனியா விடுங்க. நாம அவங்களுக்கு சொன்னா அவங்க நம்மளை இல்ம விடுங்க, இல்மு பேசாதீங்க, இல்மு சொல்லாதீங்க. அப்ப நம்ம பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்ச நாமளும் கேட்க மாட்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்துருது. அப்ப அல்லாஹ்வை அடைவது எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. எவ்வளவு ஆயத்துகள் வேணும்? நமக்கு தான் நேரமே இல்லையே. அது மற்றவங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் நமக்கு அப்படியே பட்டம் கொடுக்கணும், பதவி கொடுக்கணும், நம்ம இவங்க பெரிய ஆளு தேவையில்லை. அல்லாஹ் தான் இருக்கிறான்னா ஏன் வணங்கணும்? அல்லாஹ்வுடைய தொழுகைனா என்னது? மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين.
तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमे पिराने सलास वास्ता या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सब मग़फ़िरत फरमा, हम सब इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाह व तौफ़ीक़ इनायत फरमा बिजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீபிர் உலகத்தின் வெற்றகர் கண்மை நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர் வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பைஅத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரில் கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அவனுடைய இல்மு ஞானங்கள், ரகசிய ஞானங்களை நமக்கு மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேராசைக்காரர்கள் வயிறு நிரம்ப மாட்டார். ஒன்று உலகத்தை தேடக்கூடியவர், அவர்கள் வயிறு நிரம்பவே மாட்டார். யார் சொல்றது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மவுத்து வரைக்கும் 10 ரூபா வருமானம் உள்ளவரும் உலகத்தை தேடிக்கிட்டே தான் இருப்பாரு. 10,000 ரூபாய் வருமானம் உள்ளவரும் தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. 10 லட்சம் 10 கோடி வருமானம் இருக்கு, மாசம் 10 கோடி வருமானம், அவரும் தேடிக்கிட்டு தான் இருப்பாரு. உலகமே காலடியில் இருக்குது, அப்பவும் அவரும் தேடிக்கிட்டு தான் இருக்காரு. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது, நம்ம கண் கூட பார்க்கிறோம். எந்த கோடீஸ்வரனும் எனக்கு இருக்கிறது போதும்னு சும்மா இருக்கிறது இல்லை. அடுத்து வேற ப்ராஜெக்ட், புதிய தொழில்கள், புதிய திட்டங்களை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, போய்கிட்டே இருக்கு. தனி மனிதர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு அரசாங்கங்களும் என்ன ஆயிடுச்சு, துனியாவை தேடக்கூடிய அரசாங்கங்களாக ஆயிடுச்சு. அரசாங்கங்கள் அதுக்கு அவங்க வச்ச பேர் என்ன? வளர்ச்சி. இன்னும் 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 வளர்ச்சி, இன்னும் வளர்ச்சி. என்ன அப்ப இருக்கிறது? இவர்கள் வளர்ச்சின்னு சொல்றது துனியாவை அழிக்கக்கூடிய வளர்ச்சி தான். இன்னும் வருமானம் வரணும், இன்னும் வருமானம் வரணும், அரசாங்கத்துக்கு இன்னும் வருமானம், இன்னும் வருமானம். அப்ப துனியாவை தேடக்கூடிய பேராசைக்காரர்கள் யாரும் வயிறு நிரம்ப மாட்டார்கள்.
யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, வயிறு நிரம்ப மாட்டார்கள். எதுவரை? அதுக்கு ஒரு எல்லை சொல்லியிருக்காங்க. எப்போ அவங்களுடைய பேராசை முடியும்? அவர்களுடைய மௌத்தோட முடியும்னு சொல்லல. அவர்களுடைய வயிற்றை மண் நிரப்பும் வரை முடியாது. அவங்க வைத்த மண்ணு தான் நிரப்பும். கபூரில் வைத்து கபூரில் மண்ணு வைத்து நிரப்புனா தான் அவங்களுடைய ஆசை என்ன செய்யுமா? இப்ப இதுல யாரும் விதிவிலக்கே இல்லை. முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இந்தியாக்காரங்க, அமெரிக்காக்காரங்க, பாகிஸ்தான்காரங்க, யாரும் இதுவரைக்கும் இல்லை. உலமாக்கள், ஷேகுமார்கள், யாரும் இதுவரைக்கும் இல்லை. துனியாவுடைய தேட்டம், ஆசை வந்து விட்டால் அவர்களுடைய வயிற்றை மண் நிரப்பும் வரை அவங்க சொல்லிக்கலாம், நாங்க என்ன செய்யறோம், தீனுடைய சேவை தானே செய்யறோம். ஒரு பள்ளிக்கு மேல இன்னொரு பள்ளி, பள்ளிவாசல ஒரு மாடிக்கு மேல இன்னொரு மாடி, இன்னும் பக்கத்து இடம், இன்னும் வாங்கு, இன்னும் அதை பள்ளியை இன்னும் அலைஞ்சிரு. 1 மணி நேரம் இருந்தா 2 மணி நேரம், 2 மணி நேரம் இருந்தா இன்னும் 4 மணி நேரம், இன்னும் ஒரு பெரிய குப்பா, இந்த குப்பா பத்தாது, அதை உடைச்சிட்டு இன்னொரு பெரிய குப்பா. அதுக்கப்புறம் இப்போ பைத்துல் மால், எங்க பார்த்தாலும் பைத்துல் மால் ஆரம்பிங்க, எங்க பார்த்தாலும் ஸ்கூல் ஆரம்பிங்க. நல்ல விஷயம் தானே, மக்களுக்காக தான் செய்யறோம். மக்களுக்கு தான். துனியாவுக்கு செய்றீங்களா, தீனுக்கு செய்றீங்க? எதை நோக்கி நீங்க போறீங்க? இப்போ ஒரு பேராசைக்காரர் என்ன செய்ய மாட்டார், வயிறு நிரம்ப மாட்டார், அவருடைய வயிற்றை மண் தான் நிரப்பும். அப்ப இந்த பேராசை இது சாபத்திற்குரிய பேராசை. சொன்னாங்க, அத்துனியா ஜீஃபத்துன், இந்த துனியா செத்த பிணம். துனியா வதுல்லாபுஹா கிலாப், அதை தேடி திரும்பவர்கள், அதற்கு பின்னால் அலைந்து திரும்பவர்கள் நாய்கள். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, துனியா மல்ஊன், இந்த துனியா சாபத்திற்குரியது. துனியாவே என்னதான், சாபத்திற்குரியது. மல்ஊன் வமா ஃபீஹா, இதில் உள்ள எல்லாமே சாபத்துக்குரியது. ஆனா 2 தவிரன்னு சொல்லிட்டு 2 விஷயத்த சொன்னாங்க. அது வேற ஹதீஸ். இந்த ஹதீஸ் அது 2 என்னது, இல்லா திக்ருல்லாஹி வமா வாலா, அல்லாஹ்வுடைய திக்ரையும் அதற்கு உதவியாக இருக்கக்கூடியதையும் தவிர மற்றது எல்லாமே என்னதான், சாபம் தான். அப்ப அந்த சாபத்திற்கு பின்னால் தான் துனியாதாரிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த ஆசை முடிவே அடையாது. எப்ப முடியும்? அவர்கள் கபரில் வைக்கப்பட்டு அவர்களுடைய வயிற்றை மண் நிரப்பும் பொழுதுதான் துனியாவுடைய ஆசை என்ன செய்யும், முடியும். யாரும் நினைக்க வேணாம், எனக்கு இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு துனியாவுடைய ஆசை. கொஞ்சம் ஒரு வீடு கட்டிட்டா நான் என்ன ஆயிடுவேன், துனியா ஆசையெல்லாம் விட்டுருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு வீடு கட்டிட்டா அப்பதான் இன்னும் அது 2 மடங்கா பெறும். வீடே இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஆசையை விட வீடு இருக்கிறவங்களுக்கு ஆசை என்ன ஆயிரும், டபுளாயிரும். அப்ப எல்லாருமே வாடகை வீட்டிலே உட்காந்துருப்பாங்க, சொந்த வீடு. அர்த்தம் இல்லை. அதுக்கு பின்னாடியே தெரியக்கூடாது. நீங்கள் அல்லாஹ்விற்கு பின்னால் தெரியுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பின்னால் தெரியுங்கள், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துவதற்காக தெரியுங்கள். இந்த உலகம் எப்படி இருந்தாலும் முடிஞ்சு போயிடும். ஆசை இருந்தாலும் முடிஞ்சிடும்,
காசே இல்லைனாலும் என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். சொந்த வீடு இருந்தாலும் முடிஞ்சிடும், சொந்த வீடு இல்லைனாலும் முடிஞ்சிடும். அதனால அதுக்கு பின்னாடி போகாதீங்க. அல்லாஹ் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ். சொந்த வீட்டுல இருக்கிறவங்க தான் சந்தோஷமா இருக்கிறாங்களா? வாடகை வீட்டுல இருக்கிறவங்களாம் அப்படியே நிறைய சொந்த வீட்டுக்கு போயினவங்க வாடகை வீட்லயே நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். சொந்த வீட்டுக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள் எங்களுக்கு. இங்க வந்ததுல இருந்து எங்களுக்கு இன்னும் என்ன செய்யல, வாடகை வீட்டுல இருந்த நிம்மதி இல்லை. என்ன பேசிட்டே போலாம். அப்ப துனியாவுடைய உண்மை நிலை என்ன? அதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. இப்ப துனியாவை தேடுபவர்கள் எவ்வளவு காலம் தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்ன, ஏதோ கொஞ்சம் சொத்து பத்து சேர்த்துட்டோம்னா நான் வந்து ஒரு ராகத்தை ஆயிடுவேன், அதுக்கு பிறகு அல்லாஹ் வணங்கிட்டு அப்புறம் தீனு அல்லாஹ் ரசூல் தீனு நான் படுக்க இருந்துருவேன் அப்படின்னு. ஆனா முடியாதுன்றாங்க ரசூல். அப்ப இது சாபத்திற்குரிய பேராசை. இன்னொரு பேராசை, அவர் யார்? இல்மை தேடுபவர். அவர் யாரு? இல்மை தேடுபவர். அவருடைய பேராசையும் முடியாது. அவருடைய பேராசையும் எப்ப முடியும்? மௌத்துல தான் முடியும் அப்படி சொல்ல ரசூலுல்லா. இல்ல மௌத்தை கபூர்ல வச்சா முடியும் அப்படி சொல்லல. அவர் சொர்க்கத்தை அடையும் வரை. சொர்க்கத்தை எப்ப அடைவாரு? மௌத்தாகி கபூர்ல வச்சு அதுக்கு பிறகு கியாமத்து வந்து அல்லாஹ் எழுப்பி கேள்வினை கேட்டு சிராது முஸ்லிம் பாவம்லாம் கடந்து அதுக்கு பிறகு சொர்க்கத்தை அடைவார். அது வரைக்கும் கபூர்ல இல்முடைய பேராசிலே இருப்பாரா? இப்ப இல்மை தேடுபவர் அவர் எங்க போய் முடிவார்? அவரு சொர்க்கத்தில் போய் முடிவார். இப்ப எங்க சொர்க்கம்? இங்கேயே சொர்க்கம். இல்மை தேடி தேடி கடைசியில் அவர் சொர்க்கவாசியாக ஆகிவிடுவார். அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்னமோ அல்லாஹ் அடைஞ்சிடும், அல்லாஹ் வரப்போறான்றீங்களே, என்ன ஆதாரம்? எங்க இருக்குது ஆதாரம்? யாரு சொல்லி? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்புறம் வேற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. வேற யாரும் அடையலையா, அவங்க அடையலையா, இவங்க அது நமக்கு தெரியாது. யார் அடைஞ்சாங்க யார் அடையலன்னு. இல்மை தேடுபவர் எப்பொழுது அவருடைய பேராசை அடங்கும்? அவர் சொர்க்கத்தை அடைந்தால் அடங்கும். இவங்க என்னது, ரொம்பலாம் யோசிக்காதீங்க, ரொம்பலாம் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அடங்காது. இல்முடைய பேராசை கொண்டவர் அவருடைய பேராசை என்ன செய்யாது, அடங்காது. நீங்க எப்படி அதை வந்து அடக்க முடியும்? உங்களுக்கு பேராசை இருந்தால் நீங்களும் அப்படிதான் இருந்திருப்போம். உங்களுக்கு தான் பேராசை இல்லையே, உங்களுக்கு துனியாவுடைய பேராசை தானே இருக்குது. துனியாவுடைய பேராசை இருந்தா இல்முடைய பேராசை இருக்காது. ரெண்டுத்துல ஒண்ணுதான். இப்போ துனியாவுடைய பேராசையில நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு இல்முடைய பேராசை பத்தி என்ன தெரியும்? துனியாவுடைய பேராசையில இருக்கிறவங்களுக்கு சம்பாதிங்க, அவங்க சொல்றது உபதேசம் எல்லாம் இதுதான். ஷேகுமார்களும் இதுதான், உலமாக்களும் இதுதான். எல்லாத்துக்கும் அவங்களும் நல்லா சம்பாதிக்கிறது, மக்களுக்கும் என்னது, நல்லா சம்பாதிக்கணுங்க, நல்லா படிக்கணுங்க, நல்ல பெரிய பெரிய பட்டமா வாங்கணுங்க, பெரிய பெரிய பில்டிங்கா கட்டணுங்க. இதுதான் என்னது தீன். இதுதான் சும்மா பயான். உங்க பேராசை அதுல நாங்க இல்லை. அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையே அதுதான். ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாரும் லஞ்சம் வாங்குறான், எல்லாரும் லஞ்சம் வாங்கிட்டு வேலை பார்க்கறான். ஒரு ஆள் மட்டும் என்ன செய்யறாரு, நான் நியாயமா இருப்பேங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க, மக்களுக்காக சேவை செய்ய போறேன் அப்படின்னு என்ன செய்யறாரு, இவரு சேவை செய்யறாரு. சேவை செஞ்சா அவன்லாம் பில்டிங்கா கட்டிட்டு போயிடுவான். அவன் பில்டிங் கட்டுவான், 1க்கு 2 வீடு ஆயிரும்,
2 காரு 4 கார் ஆயிரும். இவரு வாடகை வீட்ல உட்கார்ந்திருப்பாரு. ஏன்னா சம்பளம் என்ன அவ்வளவுதான் வரும். சம்பளம் வந்தா வாடகை, நியாயமா வாழ்ந்தா அவ்வளவுதான் இருப்பார். மத்தவங்களுக்கு பொறுக்குமா? என்ன செய்வாங்க? எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவன் திருடன். யாரு திருடங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துப்பாங்க. நல்லவங்க பெரும்பாலும் சேர மாட்டாங்க. களவாணித்தனம் பண்றதுக்கு தான் என்ன வேணும்? கூட்டணி வேணும். தைரியமா களவாணி நல்லது பண்றதுக்கு கூட்டமா போய் நல்லது பண்ணணுமா? ஏழைக்கு ஒருத்தர் நினைக்கிறார், ஒரு நம்ம சாப்பாடு ஆக்கி போடலாம் அப்படின்னா, எல்லாரும் வாங்கப்பா நம்மளாம் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி போடலாம் அப்படின்னு. அவர் என்னமோ என்ன செய்வார், வீட்டில் சோறு ஆக்குனாரா, பார்சல் போட்டு ஒரு 4 ஏழைக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதே அடிக்க போறான், அவனை அடிக்கணும். அப்பா ஆமா பாய், ஒரு கை பார்த்துட்டு வரலாம். தனியா போவாங்களா? அப்ப என்னது, நல்லது பண்றதுக்கு பெரும்பாலும் யாரும் கூட்டு சேர்க்க மாட்டாங்க, கூட்டு தேட மாட்டாங்க. ஆனா கெட்டது பண்றதுக்கு கண்டிப்பா கூட்டு தேவை. அதனாலதான் சொல்லுவாங்க கூட்டு களவாணிங்க. கூட்டு நல்லவங்க எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டு நல்லவங்க இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஒருத்தன் எப்படி இருக்கிறான்? நல்லவனா இருந்தா அவனுக்கு திருட்டு பட்டம் கட்டு, அவனை கெட்டவனா காட்டு, மோசமானவன் அவன், அவனை என்னென்னலாம் சொல்ல முடியுமோ என்ன செய்வாங்க. இவங்களே காசை கொண்டு போய் தெரியாம பேக்ல வச்சுட்டு, பாருங்க லஞ்ச ஆபீசருக்கு போனை போட்டு அவன் பேக்ல, அவன் லஞ்சமே வாங்காத ஆளு, அவன் எப்படி இருப்பான்? நம்ம பேங்க்ல என்னப்பா இருக்க போகுது, அவன் மட்டும் அசால்ட்டா இருப்பான். பார்த்தா ஆபீசர் பிடிச்சிட்டு போயிடுவாங்க இவனை. ஏன் இவன் நல்லவன், இவனுக்கு நம்ம பேங்க்ல என்ன இருக்க போதுன்னு அசால்ட்டா இருக்கிறான், மாட்டிப்பான். மத்தவன்லாம் திருடன். அவன் லஞ்ச ஆபீசர் வராரா இல்லையா, உஷாரா இருப்பான். வந்துட்டா என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? அப்ப எல்லா திருட்டுத்தனம் அவங்களுக்கு தெரியும். தப்பே செய்யாதவனுக்கு திருட்டுத்தனமே தெரியாது. அதனால என்ன செய்வான், ஈஸியா மாட்ட வச்சிடலாம், ஈஸியா குறை சொல்லிடலாம், ஈஸியா குற்றம் சொல்லிடலாம். அப்படிதான் இப்ப என்னது, ஈஸியா என்னது குறை சொல்றது, ஈஸியா குற்றம் சொல்றது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்மை தேடும். அவங்க என்ன சொல்றது, நாம அவங்கள சொல்லணும் துனியாவை வேணாங்க, துனியா விடுங்க, நாம அவங்களுக்கு சொன்னா அவங்க நம்மளை இல்ம விடுங்க, இல்மு பேசாதீங்க, இல்மு சொல்லாதீங்க, இல்ம சிந்திக்காதீங்க, ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்க, ஏதோ தொழுதமா ஒண்ணுமா போயிருங்க, அவ்வளவுதான். எதுக்கு சொர்க்கத்துக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்க? அப்ப நம்ம பேச்ச அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க பேச்ச நாமளும் கேட்க மாட்டோம். யார் சொன்னது? நாம சொல்லல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப 2 பேராசைக்காரர்கள் வயிறு நிரம்ப மாட்டார்கள். ஒன்று துனியாவை தேடுபவர்கள், அவர்கள் வயிற்றை மண் நிரப்பும். இன்னொன்று இல்மை தேடுபவர்கள், அவர்கள் சொர்க்கத்தை அடையும் வரை. அப்ப அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு நம்மளை கொண்டு வந்திருக்கு. அதுதான் இவங்களுக்கு பொறுக்க முடியல. அவங்களுக்கு புரிஞ்சுக்கவும் முடியல, புரிஞ்சா ஏத்துக்கவும் முடியல. அப்ப என்ன செய்யறது?
சரி, இந்த வழிக்கு வர வர முடியுமா? முடியாது. அந்த வழி இதாயிரும். ஏன்னா அவங்க வழி வேற. இப்ப என்ன செய்யறது? இந்த வழிய குறை சொல்லுங்க, குற்றம் சொல்லுங்க. சொல்லுங்க. ம். நாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம்? சொர்க்கத்தை நோக்கி. இந்த சொர்க்கம் என்று சொன்னால் என்னதான்? அது அல்லாஹ் தான். அல்லாஹ்வை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப அல்லாஹ்வை அடைவது எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. எவ்வளவு ஆயத்துகள் வேணும்? எவ்வளவு ஹதீஸ்கள் வேணும்? சும்மா அப்படி போற போக்குல பார்த்துட்டு போனா ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் நிதானத்தோடு ஆழமாக அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை நாம் கவனித்து கேட்டால்தான் நமக்கு என்னன்னு புரியும். நமக்கு தான் நேரமே இல்லையே. அப்ப அவங்க நம்மள சொல்றது, நீங்க என்ன செய்யுங்க? கம்மி பண்ணிக்கங்க. இவ்வளவு நாம என்ன இன்னும் ஒண்ணுமே வரலையேங்க. சொர்க்கம் வரலையே. அப்பதானே விட முடியும். சொர்க்கம் வராத வரைக்கும் விட மாட்டோம். அது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. விட முடியாது எங்கனால். அல்லாஹ்வுடைய கிருபையினால அந்த எல்லைக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவாங்க. நினைக்கிறாங்க. இதுவே ரொம்ப அதிகம். இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் எவ்வளவோ இருக்கு. இன்னும் எவ்வளவு பேசினாலும் துனியாவுலன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு வீடு தாங்க இருக்குது. சரிப்பா ஒரு 4 வீடு கொடுத்தா 4 வீடு தாங்க இருக்குது. துனியாவே கொடுத்தாலும் இந்த பூமி தாங்க இருக்கு. அந்த நிலா கிடைக்கலங்க இன்னும். அல்லாஹ் தஆலா அவனுடைய ஞானத்துடைய உயர்ந்த நிலைகளை யார் தேடுகிறார்களோ அல்லாஹ் கொடுப்பான். இது எப்படி உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சா? பிடிச்சிருச்சா? துனியாவுல கஷ்டப்பட்டா சம்பாதிக்கிறான். உனக்கு என்னப்பா? அவன் கஷ்டப்படுறான் சம்பாதிக்கிறான். நீ ஏன் பார்த்து பொறாமப்படுற? உனக்கு வேணா நீயும் கஷ்டப்பட்டு சம்பாரி. நீ உட்காந்துட்டு அவனை குறை பேசுறது. அவன் அப்படி, அவன் மோசம், அவன் இப்படி. அல்லாஹ்வுடைய கிருபையினால நம்முடைய பாடங்கள் மிக உயர்ந்த நிலையில் அல்லாஹ் நம்மளை கொண்டு போயிட்டு இருக்கிறான். அதில் நமக்கு மிக பெரும் சந்தோஷம், ஆனந்தம் நமக்கு இருக்கு. அது மற்றவங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. யாரும் நமக்கு அப்படி பட்டம் கொடுக்கணும், பதவி கொடுக்கணும், நம்ம இவங்க பெரிய ஆளு தேவையில்லை. யாரும் நம்மை புரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. நல்லவர்கள், சிந்தனையுடையவர்கள், இல்முடைய தேட்டமுடையவர்கள், அல்லாஹ்வுடைய தேட்டமுடையவர்கள் நிச்சயமாக நம்முடைய இந்த பேச்சின் மூலமாக, இந்த தாலிமின் மூலமாக மிக பெரும் பிரயோஜனங்களை அடைந்து கொண்டிருக்கிறார். மிக பெரும் பாக்கியங்களை அடைந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா எப்படி காசு பணம், அல்லாஹ் ஒருத்தர் காசு பணம் கொடுக்குறான், பெரிய கோடீஸ்வரரா இருக்கிறான். எதுக்காக? அவர் ஒருத்தர் ஜாலியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அவர் குதூகலமா இருக்கணும்ன்றதுக்காக அல்லாஹ் கொடுக்கிறது இல்லை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய அவருடைய சொந்த பந்தங்கள், அவருடைய உற்றார் உறவுகள், நண்பர்கள், ஊர்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகத்தான் அல்லாஹ் ஒருத்தர் கொடுக்கிறான். எல்லாம் என்ன செய்யறது இல்ல, இவர் ஒரு ஆள் நல்லா ஜாலியா இருக்கட்டும் அதுக்கு கொடுக்கறது இல்லை. இப்ப காசு பணத்தை எப்படி அல்லாஹ் ஒரு தனி மனிதனுக்காக கொடுப்பது இல்லையோ, அதே போலத்தான் இல்மு ஞானத்தை அல்லாஹ் ஒரு தனி மனிதனுக்காக கொடுக்கிறது இல்லை. அந்த இல்மு ஞானத்தை அவர்கள் எல்லா மக்களுக்கும் என்ன செய்யணும்? சொல்லித் தர வேண்டும். இதன் மூலமாக எல்லா மக்களுக்கும் அவர்கள் விளக்கத்தை கொடுக்கணும், இறைவனை பற்றிய ஞானத்தை கொடுக்கணும், எல்லா மக்களையும் அவர்கள் தெளிவுடையவர்களாக ஆக்கணும், அவர்களுடைய அறியாமையை போக்கணும், அவருடைய உள்ளத்தை வெளிச்சமாக ஆக்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுக்கிறான். அதனாலதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எனக்கெல்லாம் கொடுத்துட்டா நான் பெரிய ஆள் ஆயிட்டேன் அப்படின்னா நம்ம மடுக்க போயிட்டே இருக்கலாம். இல்ல,
எவ்வளவு எவ்வளவு அல்லாஹ் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நாம் அதை மக்களின் பக்கம் திருப்பிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் நினைக்கிறது எப்படி காசு பணத்துல கொடுத்தா நம்ம குறைஞ்சிருமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கொடுத்தால் குறையாது. நான் சத்தியம் செய்து சொல்லுகிறேன், நான் தர்மம் பொருளை குறைக்காது. அப்ப காசு பணத்தை கொடுத்தா எப்படி? அது அது கண் கூட தெரியுது, அதுவே குறையாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்ப இல்ம கொடுத்தா குறைஞ்சிருமா? இல்மை கொடுத்தால் அதை விட பல மடங்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான். எப்படி காசு பணத்துல எல்லாம் கஞ்சனா இருக்கிறாங்களோ, கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுக்க கூடாது, பார்த்து பார்த்து கொடுக்கணும். அது மாதிரிதான் இல்மிலும் எப்படி இருக்கிறாங்க? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அப்ப நம்மள்ட்ட என்ன சரக்கு இருக்கும்? எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நமக்கு என்ன மரியாதை? அதனால என்ன செய்யணும்? ஒரு வேலைக்காரன் நல்ல வேலை தெரிஞ்ச ஆளு இருக்கிறாரு, கடையில ஒரு புதுசா ஒரு பையன் சேர்றான், வேலை கத்துக்கிறது, தொழில் கத்துக்கிறது, சொல்லி கொடுத்துருவாங்களா உடனே? நமக்கு என்ன மரியாதை? முதல்ல அத என்னது எடுபடி வேலை, அந்த வேலையை பாரு, இந்த வேலையை பாரு, அதை பண்ணு, இதை பண்ணு, அப்படி ஒரு வழி பண்ணி பாவம் போயிட்டு போகுது. எல்லாம் என்ன சொன்னாலும் மண்டை மண்டை ஆடிக்கிட்டு நமக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடந்தா கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிவிடும். அப்பவும் ஒரு 4 ஐட்டம் நம்ம தனியா வச்சுக்கணும், தெரியாம. இல்லாட்டி நமக்கு மரியாதை இருக்காது. அவன் பெரிய ஆளு எல்லாம் தொழில் கத்துக்கிட்டான்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? சில இது அவனுக்கு தெரியக்கூடாது, நம்மள்ட்ட கேட்கணும். அவன்கிட்ட காட்டாம நம்ம அதை என்ன செஞ்சிடணும், அதை செஞ்சு. இதுதான் நடக்குது இல்மில, இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. சொல்லி கொடுத்தா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை? நம்மளை என்ன மதிப்பாங்க? அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானா. அப்ப அல்லாஹ்தான் இங்கே ظுஹூராகி இருக்கிறான், அவன்தான் இங்கே இருக்கிறான். நானே இறைவன் என்ற உண்மையை எல்லா மனிதர்களும் விளங்கணும், எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை சொல்லி தருவதற்காகத்தான், அதை கற்றுத் தருவதற்காகத்தான் அல்லாஹ் வந்திருக்கிறான். அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானா. அதுல நம்ம ஒரு விஷயம் தொழுகை பத்தி சொன்னோம். அல்லாஹ் தான் இருக்கிறான்னா ஏன் வணங்கணும்? ஹுசைன் இப்னு மன்சூர் அல் ஹல்லாஜ் அவங்க சொன்னாங்க, நானே இறைவன். அந்த நேரத்துல இருந்து அரசன் ஜெயில பிடிச்சி போட்டான். ஜெயில அவர் தொழுதார். மக்கள் கேட்டாங்க, அப்ப நீங்களே இறைவன்றீங்க, அப்புறம் ஏன் தொழுகிறீங்க? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குகிறார், அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்கு. அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்குகிறான், அதனுடைய அர்த்தம் என்ன? நாம விளங்கணும். தொழுகை இன்னைக்கு தொழுகிறாங்க, எப்படி இருக்கு தொழுகை? ஊரெல்லாம் சுத்திட்டு வராங்க. உடல் மட்டும்தான் பள்ளியில இருக்குது, மனசெல்லாம் எங்கதான் இருக்குது? ஊர் உலகம்லாம் சுத்திட்டு வந்துருச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஸலாத்த இல்லா பி ஹுதூரில் கல்ப், மன ஓர்மை இல்லாமல் தொழுகை இல்லைன்னா. தொழுதா எப்படி தொழுகணும்? மன ஓர்மையோட தொழுகணும். ஆனா யாருக்கு மன ஓர்மையே இல்லை? ஏன் மன ஓர்மை இல்லை? எப்படி தொழுகணுமோ அப்படி தொழுகிறது. எப்படி தொழுகணும்? தொழுகைனா என்ன? முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் வ முனாஜாத்து ரப்பில் ஆலமீன். தொழுகை என்பது மூமினுக்கு மிஅராஜ், இறைவனோடு முனாஜாத், ரகசியம் பேசுவது.
மேராஜ்னா என்னது? மேராஜ்னா என்னது? அல்லாஹ்வை நேரடியாக பார்ப்பது. அல்லாஹ்வையே பார்க்கணும். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வை பார்த்தார்கள். அப்புறம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வோடு பேசினார்கள். இப்ப தொழுகை என்று சொன்னால் அல்லாஹ்வை என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். அல்லாஹ்வோடு பேச வேண்டும். எப்படி தொழுகை? அங்கே நான் இல்லை. யார் இருக்கிறா? அல்லாஹ் தான் இருக்கிறான். தொழுகையில நிக்கிறோம். தக்பீர் கட்ட போறோம். ஆ? அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன். லுஹருடைய ஃபர்து தொழுகை 4 ரக்காத்துகளை இமாமை பின்பற்றி கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்விற்காக நான் தொழுகிறேன். எனக்காக தொழுகல. ஏன் சந்தோஷம்? எதுக்குங்க தொழ போறீங்க? தொழுதா பரக்கத்து கிடைக்கும். அப்ப பரக்கத்துக்காக தொழுறீங்க, அல்லாஹ்க்காக தொழுறீங்க. ம். ஏங்க தொழுறீங்க? தொழுதா சொர்க்கம் கிடைக்குங்க. அப்ப சொர்க்கத்துக்காக தொழுறீங்க, அல்லாஹ்க்காக தொழுறீங்க. சொல்றது அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். நிய்யத்து எப்படி சொல்றது? அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன். அல்லாஹ்வுக்காக யார் தொழுகிறா? அல்லாஹ்வுக்காக எப்படி தொழுவது? இப்ப நான் அங்கே இல்லை. அங்க யார் இருக்கிறா? அல்லாஹ் நின்று கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா என்ன? அல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறான். அல்லாஹ் அல்லாஹ் தொழுகிறான்னா எப்ப தொழுகிறான்? தொழுகை 2 வகையான தொழுகை இருக்குது. ஒன்று நேரத்துக்கு தொழுகிற தொழுகை, 5 வேளை தொழுகை. இன்னொரு தொழுகை 24 மணி நேரம் தொழக்கூடிய தொழுகை. அல்லாஹ் சொல்லுவான், "வஃபி ஸலாத்திஹிம் தாஇமூன்." மூமின்கள் யார் தெரியுமா? அவர்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பாங்க. நிரந்தரமான தொழுகை. இப்ப அல்லாஹ் தஆலா 2 தொழுகையும் தொழுகிறான். இப்ப அல்லாஹ்வுடைய தொழுகைனா என்னது? அல்லாஹ்விற்கு உருவம் இல்லை. அல்லாஹ்வுக்கு இப்ப அல்லாஹ்வுக்கு உருவம் வந்துருச்சு. அல்லாஹ்விற்கு கை கால்கள் இல்லை. அல்லாஹ்வுக்கு இப்ப அல்லாஹ்வுக்கு கை கால் வந்துருச்சு. அல்லாஹ்வுக்கு கை கால் இருக்குதா இல்லையா? அல்லாஹ் பார்க்கிறான். நான் ஒரு நேரம் ஏதுமற்றவனாக இருந்தேன். இப்ப எனக்கு கை இருக்கு. இப்ப எனக்கு கால்கள் இருக்கு. இப்ப எனக்கு உடல் இருக்கு. எனக்கு தலை இருக்குது. எனக்கு கண்கள் இருக்குது. எனக்கு ஒரு உருவம் இருக்கு. எல்லாம் பார்க்க மாட்டானா? அப்படி பார்க்கிறதுக்கு பேரு தான் தொழுகை. அல்லாஹ் தஆலா தன்னையே பார்க்கிறான். எப்படி பார்க்கிறான்? நான் ஏதுமற்றவனாக இருந்தேன். எனக்கு அதே போலத்தான் மனிதன். மனிதனுக்கும் கையும் இல்ல, காலும் இல்ல, உருவமும் இல்ல, ஏதும் இல்ல. ஆனால் அல்லாஹ் இருந்தான், மனிதன் இல்லாமல் இருந்தான். அல்லாஹ் வுஜூதாக இருந்தான், மனிதன் அதமாக இருந்தான். 2 பேரும் இந்த ரூபத்தில் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அல்லாஹ்வும் பார்க்கிறான், எனக்கு கையும் இல்ல, காலும் இல்லாமல் இருந்தது. இப்ப எனக்கு கையும் வந்துருச்சு, காலும் வந்துருச்சு. மனுஷனும் பார்க்கிறான், எனக்கு கையும் இல்ல, காலும் இல்ல, ஏதும் இல்ல. இப்ப எனக்கு கையும் காலும் அல்லாஹ்வை கொண்டு வந்து விட்டது. அல்லாஹ் என்ன நினைப்பான்? இந்த மனுஷனை கொண்டு எனக்கு கை காலம் வந்துருச்சு. மனுஷன் என்ன நினைக்கிறான்? எனக்கு அல்லாஹ்வை கொண்டு கை காலம் வந்துருச்சு. இப்ப ஒரு ஒரு உதாரணம் நம்ம விளங்குறதுக்காக சொன்னா புரியும். திடீர்னு ஒரு மனுஷன் என்ன ஆயிட்டான்? ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. மௌத்தா போயிட்டான். மௌத்தா போனா ரூஹுடைய உலகம். என்ன யா அல்லாஹ் திடீர்னு என்ன கூப்பிட்டுக்கிட்ட? ஆ? கேட்கறான். அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் திரும்ப எனக்கு கொஞ்சம் ஒரு 10 வருஷத்த குடு. இப்பதானே 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது. அதுக்காட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு. அல்லாஹ் தஆலா முடியாது, முடியாதுன்றான். அதெல்லாம் யாருக்கும் கிடையாது.
ஏதோ கஷ்டப்பட்டு அழுது புலம்பி கடைசியில் அல்லாஹ் தாலா சரி போ என்ன செஞ்சுக்கோ உன் உடம்புலயே நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். உடம்புக்குள்ள வந்தாச்சு. இப்போ எழுந்து நிற்கிறாரு அவரு. எப்படி இருக்கும் அவருக்கு? எப்படி பார்ப்போம்? கை வந்துருச்சு, கை கால் அப்படி அந்த கை வந்துருச்சு, கால் வந்துருச்சு. நான் மனுஷனா நிற்கிறேன். அல்லாஹ் தஆலா அவன் 24 மணி நேரம் தொழுதுகிட்டு இருக்கிறான்னு சொன்னால் 24 மணி நேரமும் மனிதனாக இருப்பதை சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? நாம அல்லாஹ்வை கொண்டு சந்தோஷப்படுறது இல்லை. ஆனா நம்மை கொண்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஏன்டா இவனை படைச்சேன், இவனை போய் படைச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தெரிஞ்சுதான் படைச்சான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனை கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இப்ப அல்லாஹ்வை மனிதன் அறிந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா அவனுடைய சந்தோஷம் பல மடங்காக ஆயிரும். அப்ப அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தில் பங்கு பெறுவதுதான் தொழுகை. அல்லாஹ் தஆலா 24 மணி நேரம் என்னை கொண்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதை நினைவு கூறுவதுதான் தொழுகை. நான் அல்லாஹ்வோடு இருக்கிறேன், அல்லாஹ் என்னோடு இருந்து கொண்டிருக்கிறான். அவன் உஜூதிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான், நான் அதமிலிருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அவனுக்கும் முன்னாடி கைகால் இல்லை, எனக்கும் முன்னாடி கைகால் இல்லை. ஆனா கைகால் இல்லைனாலும் அவன் இருந்தான். ஆனா இது இல்லாமல் நான் இல்லை. அவன் வேற, நான் வேறதான். ஆனால் இப்பொழுது அவன் என்னோடு இருக்கிறான், நான் அவனோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அதான் அல்லாஹ் தஆலா கையை தூக்கி அல்லாஹு அக்பர். யார் சொல்றது? அல்லாஹ் தான் சொல்றான். அல்லாஹ் மிகப்பெரியவன். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு என்ன, நம்முடைய மதிப்பு நமக்கு தெரியாது. நம்முடைய மதிப்பு நம்ம என்னது, அதான் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னக தஸஅமு அன்னக ஜிஸ்முன் ஸகீருன். நீங்க உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க என்னது, நீங்க சும்மா ஒரு சின்ன சதக்கட்டியே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஞானத்தின் தலைவாசல் நம்முடைய ஷேக் நாயகம், நம்முடைய பாட்டனார். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, சின்ன சதை கட்டி நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற. ஃபீகந்தவல் ஆலமுல் அக்பர். இந்த மிகப்பெரிய உலகமும் உனக்குள்ளே அடங்கி இருக்கிறது. என்ன நினைச்சிருக்கு, சும்மா சின்ன ஆளு நீ நினைச்சிட்டு, முழு உலகமும் உனக்குள்ள இருக்குதுப்பா. தொழுகை பத்தி பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். அதனாலதான் நாம சொன்னோம், என்னங்க நீங்க தொழுகை தேவையில்லையா? அப்படி இல்லை. அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தொழுகை தேவையில்லையா? அப்படி இல்லை. அல்லாஹ்வை அறிந்தவர்கள் தான் தொழுக வேண்டும். அல்லாஹ்வை அறியாதவர்கள் தொழுதுட்டு போறாங்க. உண்மையில் தொழ வேண்டியவர்கள் யார்? அல்லாஹ்வை அறிந்தவர்கள். ஏன் தொழுகிறாங்க? ஏன்னா அவங்க அல்லாஹ்வை அறிஞ்சிருக்காங்க, அதனால தொழுகிறாங்க. ஏன்னா அங்க அல்லாஹ் தான் இருக்கிறான். அவன் தன்னுடைய அடிமையை பார்த்து ரசிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். அந்த நினைவை மேலும் மேலும் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்கிறான். 5 வேளை தொழுகிறது எதுக்காக? அல்லாஹ்வுடைய சந்தோஷம். இதுதான் நபியின் மீது அல்லாஹ் ஸலவாத்து சொல்றது. நிறைய விளக்கங்கள், இது பேசணும், பல காலங்கள் பேசணும். சுருக்கமாக இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றோம், அவ்வளவுதானே தவிர இதை கற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்ன செய்யணும்?
ஷேகுமார்களிடத்தில் நேரடியாக வந்து இருந்துதான் இதை கற்றுக்கொள்ளும். அப்போதான் இது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் வரும். நாம பேசுவது எதற்காக? இப்படியெல்லாம் இல்முகள் இருக்கிறது, இப்படியெல்லாம் ஞானங்கள் இருக்கிறது, இதையெல்லாம் என்ன செய்யணும்? நாம கத்துக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் பேசிட்டு இருக்குமே தவிர, இது பேசுனதுனால கேட்டதுனால என்ன ஆயிருச்சு? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இல்ல. அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. அப்ப தொழுகை அதுவே பெரும் கடல். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டா ஜகாத்து, அதுக்கு பிறகு நோன்பு, ஹஜ்ஜு, இப்படி ஒவ்வொரு இபாதத்துகளும் மிக பெரும் கடல். ஒவ்வொன்றையும் அதனுடைய வெளிரங்கமான முறைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. இப்படி கை கட்டணும், இப்படி நிக்கணும், இதை ஓதணும், குனியணும், அங்க இதை ஓதணும், இதையெல்லாம் தெரிஞ்சா என்ன ஆயிருச்சு? தொழுகை பரிபூர்ணமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். அது வெறும் கூடுதான், மேல் தோல் தான். அதனுடைய சதை, அதனுடைய அந்தரங்கம், அதனுடைய உயிர் அது நிறைந்து கிடக்குது. அதுல நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தான் தொட்டு வச்சிருக்கோம். அல்லாஹ் சொல்லுவான், அகீமுஸ் ஸலா, அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்க. நீங்க தொழுகுங்க, நல்லா எங்க சொல்லல. அந்த அல்லாஹ் சொல்லும் போது அகீமுஸ் ஸலா, அகீமுஸ் ஸலா, தொழுகையை என்ன செய்யுங்க? நிலைநிறுத்துங்கள், தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அது என்ன தொழுகை? ஸலாத்து. நல்லா இன்னொரு ஸலாத் இருக்குது. என்ன ஸலாத்து? ஸலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுவோமா இல்லையா? அது அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான் நபியின் மீது. அது என்னது? ரெண்டும் ஒண்ணுதான். இதுதான் அல்லாஹ் தஆலா நபியின் மீது என்ன செய்யறான்? ஸலவாத் சொல்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா மனிதனை படைக்கிறான். அததான் நபியின் மீது ஸலவாத் சொல்றது. ஏன்? மனிதன் யார்? நபியின் துண்டு. நபியிலிருந்து தான் எல்லா படைப்புகளும். அப்ப அல்லாஹ் தஆலா நபியின் மீது ஸலவாத் சொல்கிறான் என்றால் நம்மை அல்லாஹ் படைக்கிறான், நாம அல்லாஹ் வெளியாகிறான். அப்ப அந்த ஸலவாத்தை நீங்கள் அகீமுஸ் ஸலா, நீங்கள் அந்த தொழுகை, அல்லாஹ்வுடைய தொழுகையை நீங்கள் நிலைநிறுத்துங்கள். அதை நினைச்சு பாருங்கன்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? தொழுகை கடமையாக இருக்கிறான். நாம பெருசா தொழுது கிழிச்சுறதுக்காக அல்லாஹ் நமக்கு தொழுகை கடமையாக்கல. நினைச்சுக்கிறேன், நாங்க தொழுது கிழிச்சிருவோம், நோன்பு வச்சு கிழிச்சிருவோம், ஜகாத்தை குடிச்சா ஹஜ் செஞ்சு நாங்க என்ன செஞ்சிட்டோம்? அப்படி பயங்கரமா கிழிச்சிட்டோம். ஒன்றும் இல்லை. நாம ஒன்றும் இல்லை. நம்முடைய வணக்கங்கள் ஒன்றும் இல்லை. வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ்வை கொண்டுதான் பரிபூர்ணமாகும். அல்லாஹ்வை மறந்து விட்டு, அல்லாஹ்வை எங்கேயோ தூர எரிஞ்சிட்டு வணக்கங்கள் என்ன ஆகாது? அது வணக்கமாகவே ஆகாது. வணக்கம் அது அல்லாஹ்வை கொண்டு ஆக வேண்டும். அப்ப அல்லாஹ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை போல தொழுகுங்கள். என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் தான் தொழுகிறாங்கன்னு தொழுகுங்க. அல்லாஹ் சொல்றான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அல்லாஹ் தொழுகிறான்றத பார்க்கணும்னு சொல்றோம். இப்போ ரசூலுல்லாஹ் தொழுகிறான்னு பாருங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். உஜூதாக அல்லாஹ் இருக்கிறான், அதமாக ரசூல் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வும் ரசூலும் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை பார்ப்பதுதான் தொழுகை. என்ன செய்யறோம்? அதுக்கு சும்மா அப்படி நின்று பார்த்தா போதுமே, ஏன் இப்படி குனியணும், அப்புறம் அப்படி செய்யணும், நிமிரணும்? எதுக்கு அது? கடைக்கு போறோம், ஒரு காரு, பொம்மை காரு வாங்குறோம். என்ன பண்ணுவோம்? அதை அப்படி பின்னாடி இழுத்து விட்டா அப்படி முன்னாடி போவோம்.
என்ன செய்வோம்? அப்படியா சரின்னு கொண்டு வந்துட மாட்டோம். அங்கேயே அப்படி இழுத்து விட்டு போதா, கரெக்டா இருக்குதா? இதே ஒரு ஒரு மனுஷ பொம்மையா வாங்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு பொம்மையெல்லாம் வாங்குறோம். என்ன செய்வோம்? கையெல்லாம் அப்படி தூக்கி இப்படி தூக்கி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா? இல்ல இப்படி இது பண்ணா உடைஞ்சிருதா? என்ன செய்வோம்? நல்லா பார்த்து, நல்ல தரமா தாங்க இருக்குது. அது மாதிரி அல்லாஹ் தஆலா தொழுகையில என்னது? கையெல்லாம் தூக்கி நல்லா நல்ல தரமா தான் இருக்குது. அ அப்படி குனிஞ்சு நல்லா ஸ்ட்ராங்கா குனிஞ்சோன்னு முடக்குன்னு உளுந்துரல. இதே ஒரு பொம்மைய எப்படி குனிய வைங்க குனியுமா? எல்லாமே செய்யுமா? நிக்க வைக்கிறதுக்கே நம்ம என்ன செய்யணும்? அப்ப நிக்கிறோம். நிமிர்ந்து நல்லா நல்லா என்ன செய்றோம்? நல்லா நிமிர்ந்து நல்லா நிக்கிறேன் நான். என்னுடைய படைப்பு நல்லா தெம்பா இருக்குது. இப்படி தொழுதால் அந்த தொழுகையில் எல்லாம் கிடைக்கும். ஆரோக்கியம் கிடைக்கும், பலம் கிடைக்கும், இருக்கிற நோயெல்லாம் ஓடி போயிரும், எல்லா முசீபத்தும் ஓடி போயிரும். ஏன்? அல்லாஹ்வை கொண்டு தொழுகிறாரு. இப்ப இங்க இந்த தொழுகையில என் கடையில இப்ப வியாபாரம் நடக்குதா இல்லையா? காலையில இருந்து எவ்வளவு வியாபாரம் நடந்திருக்கு யோசிக்க முடியுமா? யோசிக்கவே முடியாது. அப்ப அல்லாஹ்வை விளங்கியவர்கள், இந்த பாடங்களை படித்துக் கொண்டவர்கள், அதான் ஆரிஃப் சர்கார் சொல்லுவாங்க, ஷேக் நாயகம் ஆரிஃப் சர்கார் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இப்ப நீ அல்லாஹ்வை மறந்து காட்டு. நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? அல்லாஹ்வை நினைக்கவே முடியலங்க, மறந்து மறந்து போகுது நீ சில்லா முடிச்சுட்டு சொன்னாங்க. இப்போ நினைக்க முடியலன்னு சொன்னீங்களே, இப்போ மறக்க முடியுதான்னு காட்டுங்க நீங்க. நீங்க அல்லாஹ்வை மறந்து காட்டுங்கள்னா சவால் விட்டாங்க. இப்ப அப்படிப்பட்ட பாடங்கள் நம்முடைய பாடம். இப்ப அல்லாஹ்வுடைய இந்த பாடங்களை நாம் படித்துக் கொண்டால், அது நம்முடைய கல்புல தெளிவாக இறங்கி விட்டால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ்வை மறக்கிறதுன்ற பேச்சே இல்லை. அதுக்குதான் சைத்தான் விட மாட்டேங்கிறான். எல்லாம் அப்படி குதிக்கிறாங்க அப்படி. சைத்தான் ஒரு சைத்தான் இல்ல, பல சைத்தான்கள். அது சொல்லுவாங்க. சாதாரண ஆளுக்கு ஒரு சைத்தான்னா நம்ம ஓதி படிச்ச ஆலிம் சாவுக்கு 9 சைத்தான். அது பெரிய ஆலிம் ஷானா 99 சைத்தான் ஆயிரும். எவ்வளவு பெரிய ஆலிம் ஷாவோ அவ்வளவு பெரிய சைத்தான்கள் கூட்டம் நிறைய குவிஞ்சு கிடக்கும். அதுக்கேத்த மாதிரி குதிப்பாங்க. இப்ப சைத்தான் விடுவானா? அவனுக்கு வேலையே இல்லாம போயிருமே. இதெல்லாம் எல்லாம் படிச்சுக்கிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு எல்லாம் விவரம் ஆயிட்டாங்கன்னா ஏமாத்த முடியாது. அல்லாஹ்வும் சொல்லிட்டான், இன்ன இபாதி லைஸ லக அலைஹிம் சுல்தான். என்னுடைய அடியார்களுக்கு மீது உன்னுடைய அதிகாரம் கிடையாதுன்னு. சைத்தானும் சொன்னான், எல்லாத்தையும் கெடுப்பேன், ஆனா உன்னுடைய அடியார்களை நான் கெடுக்க மாட்டேன். சைத்தானும் சொன்னது. சைத்தான் எல்லாத்தையும் கெடுப்பான் அப்படி கிடையாது. யார் அவனுடைய அல்லாஹ்வுடைய அடியார்களாக ஆகிவிட்டார்களோ அவர்களை கெடுப்பதற்கு சைத்தானுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை. இப்ப சைத்தானே இல்லாத இடத்துலதான் இவங்க வந்துகிட்டு என்ன சொல்றது, 9 சைத்தான் உட்காந்துக்கிட்டு திருடன் நல்லவனை பார்த்துதான் திருடன் என்ன சொல்றது, திருடன் திருடன்றது. அப்ப தொழுகை அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்பை பார்க்கிறான், அவனை பார்க்கிறான், அவனுடைய இந்த திறமைகளை பார்க்கிறான், அவனுடைய ஆற்றலை பார்க்கிறான். எப்படிப்பட்ட படைப்பை நான் படைச்சிருக்கிறேன், எப்படிப்பட்ட மனுஷனை படைச்சிருக்கிறேன், எவ்வளவு அற்புதமா நான் படைச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு தெம்பா நிமிர்ந்து நிக்கிறேன், எவ்வளவு உறுதியாக நான் குனிஞ்சு நிக்கிறேன், எவ்வளவு அழகாக வளைந்து சஜிதாவில விழுந்து திரும்ப எந்திரிக்க முடியாம போல
சும்மா அப்படி கம்பீரமா எந்திரிச்சு உட்கார்றேன். கம்பீரமாக நான் உட்கார்ந்து இருக்கிறேன். திரும்ப உட்கார்ந்ததுனால எந்திரிக்க முடியாம போல திரும்ப மீண்டும் நான் என்ன செய்யறேன்? கம்பீரமாக எழுகிறேன். விலைக்கு தருவானா? இதை கேட்கறவங்க தொழுகை எல்லாம் பயங்கரமான எல்லாமே தெரிஞ்சு போச்சுப்பா. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த பாடம் கிடைச்சோன்னா இனிமே கரெக்டா தொழுதுடலாம். இதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் சிறப்பா தொழுகலாம். ஆனால் முடியல பாடம். தொழுகையுடைய பாடம் முடியல. இன்னும் கடல் போல இருக்க தொழுகையுடைய பாடம். பூர்த்தியாகி தருவானா? நாம் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ் மஸ்ததஅத். நபிமார்கள் சொல்லுவாங்க, நான் என்னால் முடிந்த அளவுக்கு மக்களை சீர்திருத்தம் செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ். தௌஃபீக் அல்லாஹ்வை கொண்டுதான் இருக்கிறது. நாங்க முயற்சி செய்யறோம். மஸ்ததஅத், எங்களால் முடிஞ்ச முயற்சிகளை செய்யறோம். இதுதான் நபிமார்களே சொன்னாங்கன்னா அப்ப நாம என்ன? அதெல்லாம் முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிறோம். தௌஃபீக் அல்லாஹ்வுடையது. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா? எல்லா மக்களுக்கும் இந்த தீனை கொண்டு போய் சேர்ப்பானா? எல்லா மக்களும் இந்த தீனை விளங்கி இல்முடைய பேராசைக்காரர்களாக எல்லா மக்களையும் ஆக்குவானா? நம்முடைய இல்மை அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்துவானா? சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா மிக விரைவில் நம்மை நுழையச் செய்வானா? சொர்க்கத்தின் மிக உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானா? ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.